ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்றைக்கி வந்துட்டு வாரம் ஒரு முறை நான் எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். பசங்க இருந்தாலே நம்ம வீடு அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. வாரம் ஒருக்கா நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பொருளும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. நான் க்ளீன் பண்ணும்போது 2 பேஸ்கெட் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேஸ்கெட் வந்து தேவையான திங்ஸ் வச்சுக்கவும், இன்னொரு பேஸ்கெட் வந்து நம்மளோட எல்லா ரூமில் இருக்க பொருட்களும் வந்து இங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதை வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ட்ராலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம போட்டுட்டோம்னாலே ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் அந்தந்த திங்ஸ் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் இங்கே இருந்துச்சு இல்லையா, மற்ற ரூமில் இருந்த பொருட்கள்லாம் இங்கே ஸ்ப்ரெட்டாக இருந்ததில் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்தந்த ரூமில் கையோடையே வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து கையோடு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆகும். நமக்கு வந்து அடுத்த திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பேஸ்கெட் இருக்காது. அதனால நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து டிவி கேபினெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து கோலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ். அப்போ வந்து டஸ்ட்டு அடித்தாலும் வந்து நமக்கு க்ளீனாகவே இருக்கும். ரெண்டாவது கோலின் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கேண்டில்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். ரெண்டாவது நீட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் வந்து இந்த கிளாஸியான திங்ஸ் எல்லாம் வந்து கோலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். அப்போ நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கிறேன். விளக்கெல்லாம் எடுத்து வந்து நான் கழுவ போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பழைய பூக்களை எல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டு மேலே இருக்க தூசெல்லாம் தட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அதோட இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து பெட்டு மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அதோட இடத்துல வச்சிடுறேன். பெட்டுக்கு வந்து சைடில் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்க திங்ஸில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்க கண்ணாடியை வந்து நான் கோலின் யூஸ் பண்ணி தொடச்சிக்கிறேன். நான் வந்து துடைக்கிறதுக்கு வந்து 2 கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து கோலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். அப்போ வந்து கண்ணாடியிலே டஸ்ட்டு படியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பூஜா பொருட்களெல்லாம் நான் கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் பிதாம்பரை யூஸ் பண்ணி பூஜா பொருட்கள்லாம் கழுவி எடுத்துக்கிறேன். நம்ம பிதாம்பரை யூஸ் பண்ணி கழுவும் போது பூஜை பொருட்கள்லாம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விளக்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக விம்ஜெல் யூஸ் பண்ணி ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிதாம்பரை யூஸ் பண்ணி கழுவணுன்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பூஜை பொருட்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். பூஜை பொருட்கள்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணி சும்மா ஒரு டைம் நீங்கள் கழுவி வச்சிங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து கழுவந்தண்ணி அந்த பாத்திரம் எப்படி கழுவி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். கழுவுனதுக்கப்புறமா வந்து தண்ணிகள்லாம் வந்து புள்ளி புள்ளியாக இல்லாமல் தொடச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் அடுத்த டைம் வந்து கழுவும் போது அந்த புள்ளி புள்ளியாக இல்லாமல் வந்து பாத்திரங்கள் வந்து எப்பவும் போல் பளிச்சுன்னே இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் இருக்க மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து கெட்டில், ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் கிளாஸ் ஆயில் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மேலே எண்ணெய் பிசு இருந்தால் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது வலிக்கிரும். அதனால நான் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆயில் பிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா கோலின் யூஸ் பண்ணி துடைக்கும் போது அது கழுவுன மாதிரி வந்து க்ளீனாக வந்துடும். எந்த ஆயில் பிசுப்பும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது
ஆயில் ட்ரேயில் வந்து கீழே நான் டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் போடுறதுனால ஆயில் ஏதாவது வடிஞ்சதுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கீழே ட்ரேயில் வந்து ஆயில் பிசுபிசுப்பு இருக்காது, நம்ம கழுவும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த திங்ஸ் வைக்கிறனாலும் கீழே டிஷ்யூ பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரோ ஏதாவது போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாளை பின்ன க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு ஜாடியுமே நான் வந்து கோலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ரெண்டாவது க்ளீனாகவும் இருக்கும். நான் வந்து அந்த ட்ரேக்கு கீழேயும் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்டிலையும் வந்து நான் கோலின் யூஸ் பண்ணி தொடச்சிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்போ அந்த நம்மளோட கையில் இருக்க அழுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா திங்ஸ் குக் பண்ணும்போது அந்த வந்து கெட்டில் பிடிக்கிற அந்த கரை எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஸ்டவ்வும் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டெய்லியுமே வந்து நான் க்ளீன் பண்ணுவேன், பட் ஆனால் கோலின் யூஸ் பண்ணி தான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா சோப்பு, விம் ஜெல் இந்த மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். ஸ்டவ்வுக்கு கீழேயும் வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் டெய்லியும் வந்து சும்மா வந்து தொடச்சி விடுவேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். சிங்க் ஏரியாவையும் வந்துட்டு நான் பாத்திரம் கழுவும் போது அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன், பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ் நல்லா வந்து மேலே இருக்க டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஃபைனலி ஸ்டவ்வுக்கு வந்து கோலின் போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தோம், இல்லை க்ளீனான ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ஸ்டவ் நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வாசட் கதவை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டில் ரொம்ப டஸ்ட்டு படிகிற இடம் கதவுங்க தான், அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ்னு இல்லை, எப்போ அழுக்காக இருக்குன்னு தோணுதோ வீக்லி 2 டைம்ஸ் கூட நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். மறக்காமல் பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே வீடு க்ளீன் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். வீடெல்லாம் கூட்டி எடுத்ததுக்கப்புறமா மாப் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல், அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மைக்ரோ ஃபைபர் கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தான் வீடு வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் டோர் மேட்ஸும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டஸ்ட்பின்லாம் நல்லா கழுவிட்டு அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கு கவர் போட்டுக்கிறேன். டஸ்ட்பின்க்கு நம்ம வந்து டஸ்ட்பினையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி வந்து பூச்சிங்க தொந்தரவுலாம் அதிகமாக இருக்காது. ஃபைனலி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கிச்சன் வீடு எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ரங்கோலி.
உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.